வெல்கம் டு எங்கள் அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம ப்ரோக்ராமில் முட்டை ஆம்லெட் எப்படி சுவையான ஒரு பெர்ஃபெக்டான முட்டை ஆம்லெட் போடுறதை நம்ம பார்ப்போம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து சின்ன வெங்காயம் நிறையா வெட்டி வச்சுக்கோங்க. எவ்வளோக்கும் நிறையா இருக்கும் அவ்வளோக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு மிளகா, இது என்ன இருக்கும், கொஞ்சம் ஜீரகத்தூள், ஒரு முட்டை. ஆக்சுவலாக இந்த வெங்காயத்தை நாங்கள் 2 முட்டை போடுவோம். இப்போ சும்மா நம்ம வீடியோக்காண்டி ஒரு முட்டை மட்டும் காமிக்கிறோம். கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகு பொடி வந்து நீங்கள் வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஆம்லெட் போடும்போது முட்டை மேலே தூவி விட்டால் கூட தூவி விட்டுக்கலாம். சீரகப்பொடி, மஞ்சப்பொடி, மிளகு பொடி, சீரகப்பொடி. ஓகே, இது இருந்தால் போதும் நம்ம பெர்ஃபெக்டான ஒரு கிறிஸ்பியான ஒரு ஆம்லெட் போடலாம். ஓகே, நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு சட்டி வச்சுட்டு அதில் நல்லா எண்ணெய் ஊற்றுருங்க. ஓகே, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ அதில் வந்து வெங்காயம், மிளகா எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்க வேண்டியதுதான். தூள் உப்பு, கொஞ்சம் தூள் உப்பு போட்டுக்கோங்க. லைட்டாக போட்டால் போதும். நல்லா ஃபஸ்ட் நல்லா கிண்டிக்கோங்க. பொன்னிறம் மாறணும். அப்போ தான் வந்துட்டு வெங்காயம், மிளகா, உப்பு போட்டு நல்லா வெங்காயத்தை நல்லா பொன்னிறம் மாற நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சின்ன கிண்ணத்தில் முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா அடிச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகிடும். மஞ்சளும் எல்லாம் மஞ்சளும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ முட்டையை இப்போ நல்லா கலக்கியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போனோம்னா, ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம், உப்பு, பச்சை மிளகா போட்ட அந்த கலவையை நம்ம எல்லாமே மஞ்சப்பொடி, உப்பு, மிளகா, வெங்காயம் போட்டு வச்சுருந்த அந்த வதக்கலை எடுத்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடுறோம். இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆல்ரெடி உப்பு போட்டனால உப்பு போட தேவையில்லையா. ஆக்சுவலாக வாய்ஸ் மட்டும் தான் நான் கொடுக்குறேன். ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே எங்கள் அம்மாவோட டெக்னிக்ஸ் தான். எங்கள் அம்மாவோட சமையல் ஸ்டைல் எப்பயும் பார்த்தீங்கன்னா விருதுநகர் ஸ்டைலில் தான் இருக்கும். ஏன்னா அவங்க விருதுநகர் மாவட்டம் சேர்ந்ததுனால அவங்களோட சமையல் டிப்ஸ் எல்லாமே விருதுநகர் ஸ்டைலில் தான் இருக்கும். நமக்கு வந்து ஆம்லெட்டு முட்டை ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு இப்போ நல்லா சூடு ஏறிடுச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். அடுப்பு நல்லா சூடாகிடுச்சு. சூடானதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருந்த அந்த ஆம்லெட் முட்டை கலசலை அப்படியே நம்ம ஊற்றிடலாம். ஸோ இப்போ நம்ம அந்த ஒரு முட்டை தான் எடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாமே சேர்த்தனால நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப டெலிசியஸாக இருக்குது. பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு தோசை சைஸுக்கு வந்து ஒரு ஆம்லெட் நல்லா கிடச்சிருச்சு நமக்கு. இப்போ மேலாப்பில் நம்ம மிளகு, சீரகம் ரெண்டுமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை அப்படியே போட்டுக்க வேண்டியது தான். மாம்பழமா பாடுறேன்ப்பா. லைட்டாக நம்ம ஆம்லெட் சுற்றி லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுன்னா லைட்டாக ஒரு திருப்பி போட்டோம்னா போதும். ஒரு பெர்ஃபெக்ட் ஆம்லெட் நமக்கு ரெடி ஆகிடும் இன்றைக்கி. ஸோ நல்லா பாயில் ஆகிடுச்சு. இதில் ஒரு சில என்ன போடுவாங்கன்னா மிளகா போட மாட்டாங்க. பெப்பர் தூள் தூவும்போது மிளகா பொடி லைட்டாக தூவிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வேணால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் எங்களுக்கு வந்து மிளகா போட்டால் டேஸ்டியாக எங்களுக்கு பிடிக்கனால நாங்கள் மிளகா போட்டுக்கிட்டோம். ஓகே, நீங்கள் திருப்பி போட்ட உடனே அடுப்பு அமர்த்திடலாம். ஏன்னா அப்போ தான் டக்குன்னு அந்த ஹீட்லேயே வந்துடும். இல்லைன்னா ஒரு மாதிரியா வலுவாகிடும், ஹார்டாகிடும். அப்படியே ஒரு மாதிரி ஹார்டாகிடும் ஆம்லெட்டு. ஸோ திஸ் இஸ் த பெர்ஃபெக்ட் வே. இதுதான் நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக பெர்ஃபெக்டாக வெங்காயம் ஆம்லெட், மிளகு, சீரகம் எல்லாமே போட்டு ஒரு சத்தான ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. சின்ன குழந்தைங்க பெரிய ஆள் வரைக்கும் எல்லாம் சாப்பிட்லாம். வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம். சூப்பர். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கீழே போடுங்க. தேங்க்யூ.